விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வை. முதலில் ஈழநாட்டு பத்திரிகை மற்றும் வலம்புரி நாளிதழோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். இன்று ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில், சபையில் அறிவித்தது அனுர அரசு என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. விரிவாக புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் வரை தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் பராமரிக்கப்படும் என அவைத்தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று பாராளுமன்றில் தெரிவித்தார் என்றவாறு பிரதான செய்தி காணப்படுகிறது. அதேபோல வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக எனது பயணத்தடை தொடர்பில் சுமந்திரனை விசாரித்தால் உண்மைகளை கண்டறியலாம், பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எம்பி என்று. இந்த ஸ்ரீதரன் எம்பி இந்தியா பயணப்படும் பொழுது கட்டுநாயக்க விமான நிலையத்திலே அவருக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பான விடயங்கள் பாராளுமன்றத்திலே பேசு பொருளாயிருக்கு. அது தொடர்பிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த காணொலி சம்பந்தமாகவும் ஏனைய முன்னாள் அரசியல்வாதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முகப்புத்தக பதிவுகள் தொடர்பான விடயங்களை நேற்று ஆதாரமாக ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் பாராளுமன்றத்திலே காட்டி தனக்கான உரிய விசாரணை நடைபெற வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தார். இந்தியாவுக்கு நான் பயணம் மேற்கொண்ட போது எனக்கு ஏற்பட்ட பயணத்தடை தொடர்பில் சுமந்திரனை விசாரித்தால் உண்மையை கண்டறிய முடியும் என பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. அதை தாண்டி ஸ்ரீதரனுக்கு ஏற்படுத்தப்பட்ட தடை தொடர்பில் விசாரிக்க உத்தரவு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க என்று அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய தடை தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள சொல்லியும் அந்த அமைச்சருடைய கருத்து அங்கே வழி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கேயும் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக சுமந்திரனை விசாரியுங்கள், சபையில் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்துகின்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதோடு விமான நிலையத்தில் ஸ்ரீதரனுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டுள்ளது, சபையில் ரவூப் ஹக்கீம் எம்பி என்றவாறும் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் விமான நிலையத்தில் இடம்பெற்ற விடயம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதோடு செல்வம் எம்பியின் கடவுச்சீட்டை ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவு என்றவாறும் ஒரு செய்தி. கடவுச்சீட்டை நீதிமன்றில் ஒப்படைக்குமாறு நீதிமன்ற அனுமதி பெற்றே வெளிநாடு செல்ல முடியும் எனவும் அனுராதபுரம் மேல் நீதிமன்ற கட்டளை பிறப்பித்துள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதனுக்கும் இவ்வாறு ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதே போல வலம்புரியினுடைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக பயங்கரவாத சட்டம் பயன்படுத்தப்படும், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க என்று பயங்கரவாத சட்டம் தொடர்ந்து அமுலிலேயே இருக்கும் என்ற செய்தி எல்லா நாளிதழுமே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி வடக்கு அபிவிருத்தியில் அதிக கவனம் ஜனாதிபதி அனுர என்ற செய்தியும், நினைவேந்தல்கள் கவனிக்கப்படும் பாதுகாப்பு அமைச்சர் என்ற செய்தியும் வலம்புரியுடைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருக்கிறது. இந்த பயங்கரவாத சட்டம் அமுல்படுத்தப்படும் என்று கூறிய அதே நேரத்திலே நினைவேந்தல்கள் கவனிக்கப்படும் என்பதும் ஒரு உற்று நோக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதுபோன்று அர்ச்சுனா எம்பியை கைது செய்ய உத்தரவு என்றவாறும் ஒரு செய்தி காணப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்து அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பிப்ரவரி 3 நீதிமன்றில் அறிக்கை அளிக்குமாறும் நீதிமன்றம் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. அத்தோடு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்கத்தின் செய்திகளாக 3 முதலீட்டு வலயங்களை வடக்கில் நிறுவ ஏற்பாடு, உலக வங்கி குழுவிடம் ஜனாதிபதி என்றவாறு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே காணப்படுகிறது. தொடர்ந்து நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தை மீள் பரிசீலனை செய்ய அரசு திட்டம் என்ற செய்திகளோடு ஒரு உண்மையில சோககரமான செய்தியும் ஒன்று இங்கே காணப்படுகிறது. கைதடி தோட்ட கிணற்றில் சிசுவின் சடலம் நேற்று மீட்பு, 3 போலீசாரால் கைது என்ற ஒரு செய்தி. கைதடி பகுதியில் தோட்டக்கிணர் ஒன்றில் இருந்து தொப்புள் கொடியுடன் சிசுவின் சடலம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிசுவின் தாய் உட்பட 3 போலீசார் கைது செய்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. அதே செய்தி வலம்புரியிலும் காணப்படுகிறது. தொப்புள் கொடியுடன் பிறந்த சிசுவின் சடலம் கிணற்றில் இருந்து மீட்பு, 3 பெண்கள் கைதடியில் கைது என்ற செய்தி காணப்படுகிறது. இன்றைக்கு அதிகரித்து வரக்கூடியதாக இந்த சட்டவிரோத குழந்தை பிரசவிப்பு என்பதெல்லாம் காணப்படுகிறது. இது ஒரு பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருந்தால் இன்னொரு விடயம், போலீசாரின் கடமைக்கு இடையூறு, அர்ச்சுனா எம்பியை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. நேற்று சமூக வலைதளங்களிலே இந்த அர்ச்சுனா எம்பி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காணொலி பரவி இருந்தது. அது தொடர்பான கைது உத்தரவும் நேற்று அனுராதபுரம் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் நினைவேந்தல் நிகழ்வு குறித்து அதிக கவனம் செலுத்தப்படும், தடுப்பது நோக்கமில்லை என்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற அந்த செய்தி. நினைவேந்தல் என்ற பெயரில் வடக்கு கிழக்கில் இடம்பெறும் நிகழ்வுகள் தொடர்பில் இனிமேல் அதிக கவனம் செலுத்தப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் KM ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இது தொடர்பான விமர்சனங்கள் இன்றைக்கு தான் கருத்துக்கள் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் மத்தியில் பேசப்படும் பொருளாக மாறும் பொழுதும் இந்த கருத்து என்பது உன்னிப்பாக ஒரு பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் அனுர அரசு நினைவேந்தல்களை நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் மீண்டும்
நினைவேந்தர்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்படும் என்பது ஒரு எதிர் முரண்பாடான கருத்தாகவே இருக்கிறது. தொடர்ச்சியாக வாகன இறக்குமதி தொடர்பான எம்பிக்களுக்கான சிறப்பு அனுமதி ரத்து, அமைச்சர் விஜித கேரத் என்ற செய்தியோடும் புற்றுநோய்க்கான சிகிச்சைகளை மேம்படுத்த விரைவில் நடவடிக்கை, சுகாதார அமைச்சர் திட்டவட்டம் என்ற செய்திகள் வலம்புரியினுடைய உட்பக்க செய்திகளாக இருக்கிறது. இளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக தொழிலாளர்களின் கோரிக்கைக்கு அமைவாகவே நான் செயல்படுவேன். ஈபோசா வடக்கு முகாமையாளர் திட்டவட்டம் இணைந்த பஸ் சேவை நடைமுறைக்கு வருமா என்று இந்த செய்தி காணப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்னம் நாங்கள் ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். ஈபோசா மற்றும் தனியார் பேருந்து சேவைகள் இணைந்து செயற்படுவதாக இன்றைய நாள் பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு அமைவாகவே நான் செயல்படுவேன். நடைமுறை பிரச்சனைகள் அவர்களுக்கு தான் தெரியும் என்று இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு பிராந்திய பிரதான முகாமையாளர் கந்தசாமி கேதீசன் தெரிவித்துள்ளார் என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. அதையும் விட நேற்றைய தினம் நாங்கள் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம், யாழ் கலாச்சார நிலைய பெயர் மாற்றம் மக்களின் நாடி துடிப்பு அறியாத செயல், ஐங்கரநேசன் ஆதங்கம் என்றவாறும் ஒரு செய்தி. மணல் கடத்தி வந்த டிப்பர் மடக்கி பிடிப்பு, உரிய அனுமதி பத்திரமின்றி கிளாலி பகுதியிலிருந்து வெள்ளை மணல் கடத்தி வந்த டிப்பர் ஒன்று நேற்றைய தினம் மடக்கி பிடிக்கப்பட்ட நிலையில் அதன் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற ஒரு செய்தியோடு தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் இந்த வல்வெட்டித்துறை, வடமராட்சி போன்ற இடங்களில் ஒவ்வொரு பொருட்கள் மிதவைகள் கரையொதுங்குவதாக நாங்கள் பார்த்து வந்திருந்தோம். அது மாதிரி இன்றும் ஒரு செய்தி, வல்வெட்டித்துறையில் கரையொதுங்கிய மிதவை என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதை தாண்டி வலம்புரையினுடைய உட்பக்க செய்திகளுக்குள், வடக்கின் அபிவிருத்தியில் அதிக கவனம் செலுத்துவோம், உலக வங்கி பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி. வடக்கின் அபிவிருத்தியில் அதிக கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் வடக்கில் 3 முதலீட்டு வலயங்களை நிறுவ நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் வடக்கில் இருக்கக்கூடிய கலாச்சார நிலையங்கள் அல்லது வடக்கில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறையை மேம்படுத்தல் அல்லது நீர் வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துவதன் மூலம் வடக்கிலே நாங்கள் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள உள்ளோம் என்று ஜனாதிபதியினுடைய கருத்து அங்கே பதிவாகி இருக்கிறது. அதை தாண்டி முக்கிய செய்தியாக, பருத்தித்துறை கடலில் சூட்டு பயிற்சி, கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் என்றும் வடக்கு பிராந்திய இலங்கை கடற்படையினர் நாளை மறுதினம் 27ஆம் திகதியும் பருத்தித்துறை கடலில் சூட்டு பயிற்சியில் ஈடுபட உள்ளனர். இது தொடர்பான அறிவித்தல்கள் அந்தந்த கடற்தொழில் சங்கங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே மீனவர்கள் அந்தந்த தினங்களிலே அந்தந்த பகுதிகளுக்குள் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டம், புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் வரை அவதானத்துடன் கையாளப்படும் அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய பிமல். பயங்கரவாத தடை சட்டம் அரசாங்கத்தின் கொள்கை அல்லது விஞ்ஞாபனத்தின் ஒரு பகுதி அல்ல, ஆனால் புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் வரை அவதானத்துடன் பயன்படுத்தப்படும் என அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்ளூர் உற்பத்திகளை சந்தைப்படுத்த விற்பனை நிலையங்கள் தேவை என்று வடக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் கூறியிருக்கிறார். உள்ளூர் உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்கு வடக்கின் ஏனைய மாவட்டங்களிலும் விற்பனை நிலையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவு செய்ததும் வலம்புரியினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் காணப்படுகிறது. அதே போன்று வெளிநாட்டு பத்திரிகையிலும் ஆளுநரின் உத்தரவு அமலுக்கு வந்தது அப்படின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு 10% கழிவு அறவிடப்படுவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதியில் இருந்து முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் விடுத்திருந்த பணிப்புரைக்கு அமைவாக யாழ் மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகத்தால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆளுநருக்கு உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்களால் எழுத்து மூலமாக தெரியப்படுத்தப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மேலும் கஷூர்னா சுற்றுலா மையத்திற்கான உட்கட்டுமான வசதிகள் திறப்பு விழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் இங்கே காணப்படுகிறது. மேலும் இந்த விபத்துக்கள் தொடர்பான செய்திகளாக, பார ஊர்திகள் மோதி விபத்து 2 காயம், ஏனாயின் வீதியில் பார ஊர்திகள் மோதி இடம்பெற்ற விபத்தில் 2 காயமடைந்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. புகைப்படமும் இங்கே தாங்கி இருக்கின்றது. மேலும் வவுனியாவில் சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருவதனால் பாவற்குளத்தில் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது. நெழுக்குளம், நேரியகுளம் வீதி போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. சுமார் வவுனியாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கடும் மழை பெய்து வருவதனால் பல குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாகவும் அவை வான் பாய்வதுடன் பாவற்குளத்தின் நீர்மட்டம் சடுதியாக அதிகரித்துள்ளதாகவும் பாவற்குளத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் நெழுக்குளம், நேரியகுளம் வீதி போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. மேலும் இலங்கைக்குள் நுழைய முயன்ற ஆப்கான் நாட்டவர்கள் நாடு கடத்தல் என்ற செய்தியோடு கோழி இறைச்சி விற்பனை வீழ்ச்சி என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. மக்களுக்கு போதிய வருமானம் கிடைக்காத காரணத்தால் நாளாந்தம் கோழி இறைச்சி விற்பனை 100 மெட்ரிக் டன்களில் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய
வெளிநாட்டு செய்திகளுக்குள் நேற்று ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுடைய பதவியேற்பு தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. 47வது ஜனாதிபதியாக பதவியேற்றார் ட்ரம்ப். பதவியேற்ற முதல் நாளிலே அதிரடி அறிவிப்புகள் உலகின் கவனத்தை ஈர்க்கும் ட்ரம்ப் என்று காணப்படுகிறது. அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின் தனது முதல் உரையில் அதிரடியான அறிவிப்புகள் பலவற்றையும் தெரிவித்து உலகினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார். அதில் முதலாவதாக உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறும் அமெரிக்கா என்ற செய்தி ஒரு கருத்தும், அடுத்ததாக ஆண் பெண் என்ற பாலினம் மட்டுமே அங்கீகரிக்கப்படும் 3ஆம் பாலினத்தவருக்கு அமெரிக்காவில் அங்கீகாரம் இல்லை என்ற கருத்தும், பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுகிற இந்த கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்த கொண்டு வரப்பட்ட பாரிஸ் ஒப்பந்தமானது அதிலிருந்து அமெரிக்கா தான் வெளியேறுகிறது என அறிவித்திருக்கார். 195 நாடுகள் கைச்சாத்திட்ட நிலையிலே அமெரிக்கா உலகிலேயே அதிக கார்பனை வெளியிடும் நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா அதிலிருந்து வெளியேறுவதாக கூறியிருக்கிறார்கள். சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். அது தாண்டி அந்த அமெரிக்காவுடைய எல்லை தாண்டி கனடா செல்பவர்களும் இதிலே கைது செய்யப்பட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருக்கிறார் என்பது எம்மவரும் இதை உற்று நோக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதை தாண்டி நிம்மதியாக உறங்கினோம், யுத்தமற்ற இரவு குறித்து காசா மக்கள், காசாவிலே போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்ட பிறகு நாங்கள் நிம்மதியாக முதல் இரவை கடந்தோம் என்று அந்த மக்கள் தெரிவித்திருப்பது உருக்கமான செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக துருக்கி ஹோட்டலில் தீ விபத்து 10 பேர் உயிரிழப்பு 32 பேர் காயம் என்பதும் வெளிநாட்டு செய்திகளாக இங்கே காணப்படுகிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் பாவட்குளத்தின் வான்கதவுகள் திறப்பு, இடைநிறுத்தப்பட்ட போக்குவரத்துகள் என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. அதே போன்று ஈழநாட்டு பத்திரிகையின் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் அமெரிக்காவில் பொற்காலம் ஆரம்பம் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவிப்பு என்று நாங்கள் பார்த்த செய்திதான். அதை மேலும் விரிவாக பார்க்கையில் ஜனாதிபதி ட்ரம்ப் அவரது உரையில் ஜோ பைடனை தாக்கி பேசினார். இயற்கை பேரிடர்களை தடுப்பதில் பைடன் அரசு தோல்வியடைந்து விட்டது. எல்லை பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களை பைடனால் தீர்க்க முடியவில்லை என்றால் அமெரிக்காவில் பல உயிர்களை காவு வாங்கிய துப்பாக்கி கலாச்சாரத்திற்கும் முடிவு கட்டுவேன் என்றும் ட்ரம்ப் தனது உரையில் குறிப்பிட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அவர் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்காவின் பொற்காலம் தற்போது முதல் தொடங்கியுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் ஒரு வலிமையான அமெரிக்காவை நான் கட்டமைப்பேன். இந்நாளில் இருந்து அமெரிக்கா செழித்து வளரும், உலக நாடுகள் முழுவதும் மதிக்கப்படும், அமெரிக்கர்களின் பாதுகாப்பு மீட்டெடுக்கப்படும் என்றவாறு அவர் தனது உரையில் கூறியிருந்தார் என்று காணப்படுகிறது. மேலும் உலக செய்திகளாக பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா மீண்டும் வெளியேறியது என்று ஒரு செய்தி. உலக போர்களில் இனி அமெரிக்கா பங்கேற்காது, தென்னெல்லையில் அவசர நிலை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. ஒரே ஒரு இரவு விருந்தில் ரூபாய் 6800 கோடி ட்ரம்ப் சாதனை என்றவாறும் அமெரிக்க நாட்டு செய்திகளே அதிகம் இங்கு காணப்படக்கூடியதாக இருக்கிறது. தாய்வானில் நிலநடுக்கம் என்ற ஒரு செய்தி. தாய்வான் நாட்டில் நேற்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த நாட்டின் ஜுஜிங் நகரில் இருந்து வடக்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழ்த்தமையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. மக்கள் நம்பும் நாடுகளில் இந்தியாவிற்கு பின்னடைவு என்ற ஒரு செய்தி. மக்களின் நம்பிக்கையை பெற்ற நாடுகளின் பட்டியலில் இந்தியா ஓர் இடம் பின்னடைவை கண்டு 3வது இடத்தை பிடித்துள்ளது. சர்வதேச அளவில் நாடுகளை பல நிலைகளில் மதிப்பீடு செய்து அறிக்கை வெளியிடும் எடில்மேன் என்ற அமைப்பு 2024ஆம் ஆண்டிற்கான தனது 25வது ஆண்டறிக்கையை சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்றத்தில் சமர்ப்பித்தது. இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா, சீனா, கனடா, பிரேசில் என 28 நாடுகளில் 32,000க்கும் மேற்பட்டோரின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக எடில்மேன் தெரிவித்துள்ளது என்று இந்த உலக செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இனி உட்பக்க செய்திகளை, உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். எழுத்து மூலம் கோரினால் வெளியேறுவதற்கு தயார் அனுரவிற்கு மஹிந்த பதிலடி. தான் தனது உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இருந்து வெளியேற தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, ஜனாதிபதி இந்த விடயத்திற்கு தனது சாதகமான பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக எழுத்து மூலமான வேண்டுகோளை விடுவிக்க வேண்டும் என கோரியுள்ளார் என்று நேற்றைய தினம் நாங்கள் இந்த முன்னாள் ஜனாதிபதியின் வாசஸ்தலத்தில் இருந்து வெளியேற கோரிக்கை விடுத்துள்ளதாக பார்த்திருந்த செய்தியில் இன்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எழுத்து மூலமாக கோரிக்கையை வழங்குமாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ச்சியான செய்திகளாக அதிகாலையில் போலீசாருடன் அர்ச்சுனா எம்பி வாக்குமூலம் என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. ஈழநாட்டு பத்திரிகை தொடர்ச்சியாக இன்றைக்கு வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக எங்கள் ஈழத்தமிழர்களின் உயிர் மூச்சு யாழ்ப்பாணம் என்று இந்த யாழ்ப்பாண கலாச்சார நிலையத்தினுடைய பிரச்சனை தொடர்பாக வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் இன்றைக்கு புலர்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் சொல்லும் வரை காத்திருக்காது, மஹிந்த அரச வாசஸ்தலத்திலிருந்து உடன் வெளியேற வேண்டும் நலிந்த என்று முன்னாள் ஜனாதிபதி மீதான அந்த கருத்தும் காணப்படுகிறதும். வழக்கில் முன்னிலையாகாத செல்வம் எம்பிக்கு பிடியாணை.
வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை கைது செய்வதற்கு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது. அது என்ன விடயம் என்று பார்த்தால், உள்நாட்டுப் போர் நடைபெற்ற காலத்திலே அங்கீகரிக்கப்படாத ஒரு இந்திய ஊடகத்திற்கு நாட்டிலே நடைபெற்ற விடயங்கள் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற வகையிலே அதற்கு அவர் நீதிமன்றத்திலே முன்னிலையாகாத நிலையிலே அவருக்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இளவாலையில் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்பு என்ற செய்தியும், 24 மாதங்களில் ரணில் 25 நாடுகளுக்கு பயணம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 24 மாதங்களில் 25 நாடுகளுக்கு பயணப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிற. இவைதான் வலம்புரியினுடைய இந்த செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக டெங்கு அபாய வலயங்களாக 22 சுகாதார பிரிவுகள் என்று இங்கே மாவட்டங்கள் பட்டியல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் அதிக டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்ட மாவட்டங்களாக ஹம்பகா, கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதி, காலி, கண்டி, மட்டக்களப்பு, ரத்னபுரி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களாக இருக்கிறது. ஆகவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மின்சார வேலி தாக்கி வயோதிபர் ஒருவர் உயிரிழப்பு. கண்டி தவுகல பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேலும் ஈழநாட்டு பத்திரிகையின் விளையாட்டு செய்திகளாக 81 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி அபார வெற்றி என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும், வரும் 2.5 ஓவர்களில் வெற்றி பெற்ற இந்தியா என்றவாறும் விளையாட்டு செய்திகள் காணப்படுகிறது. இவைதான் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திக்குள், நாட்டை அழித்த ராஜபக்சக்கள் இனிமேல் மீண்டெழவே முடியாது, நாமல் கருணாரத்ன சுட்டிக்காட்டு என்றவாறு ஒரு செய்தி. ரூபாய் 76,000 விற்ற புற்றுநோய் தடுப்பூசி தற்போது 370 ரூபாவாக விலை குறைப்பு என்று நாங்கள் சமூக வலைதளத்தில் அதிகம் இந்த செய்தி பரவப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் 76,000க்கு விற்கப்பட்ட புற்றுநோய் தடுப்பு மருந்து தற்போது 370 குறைக்கப்பட்டுள்ளது என வைத்தியத்துறை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக, புதிய சட்டம் பெறும் வரை பழைய பயங்கரவாத சட்டம் பாயுமா, மிரட்டுகிறது அனுர அரசு என்று அந்த செய்தி காணப்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல அந்த அனுர அரசினுடைய பயங்கரவாத சட்டம் தொடர்பான கொள்கையும் இங்கே காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையை தொடரையும் பார்ப்போம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, வடக்கு மாகாணத்தில் 2024 மட்டும் 34 படுகொலைகள் என்று ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் கடந்த வருடம் 34 படுகொலைகள் இடம்பெற்றுள்ளன என்று வடக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் திலக் தனபால தெரிவித்துள்ளார் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. அதே போல இந்த கைதடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சிசு கொலை தொடர்பில் காணப்படுகிறது. தொப்பில் கொடி அறுத்தவுடன் சிசுவை கிணற்றில் வீசிக்கொன்ற கொடூர தாய் என்று கைதடியில் 3 பெண்கள் கைது என அந்த புகைப்படத்தோடு அந்த செய்தி காணப்படுகிறது. அதை தாண்டி வடக்கின் அபிவிருத்திக்கு அதிக கவனம் ஜனாதிபதி. நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகள், இறக்குமதிக்கு பின் வாகனங்களுடைய விலை குறையும் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளோடு, பார்ப்பமிட்களை வலிந்து ரத்து செய்ய முடியாது, கைவிரிக்கும் அனுர அரசாங்கம் புதிதாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்கப் போவதுமில்லை. சட்ட ரீதியில் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை பலவந்தமான முறையில் இடைநிறுத்தினால் சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். இந்த பார் லைசன்ஸ்கள் தொடர்பான விடயங்கள் இங்கே காணப்படுகிறது. இலங்கை பிரஜை அந்தஸ்தை பெற்ற மியான்மர் குழந்தை என்ற செய்தி, இந்த கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி இந்த மியான்மர் நாட்டிலிருந்து 115 பயணிகளுடன் அகதிகளாக ஒரு படகு வந்து இலங்கை முள்ளிவாய்க்கால் கடற்பகுதியில் வந்தது. அந்த பகுதியில் ஒரு கர்ப்பிணி தாய் இருந்திருக்கிறார். அவர் நேற்று முன்தினம் இரவு 11 மணி அளவிலே முல்லைத்தீவு வைத்தியசாலையில் வந்து ஒரு ஆண் குழந்தையை பிரசவித்திருக்கிறார். எனவே மியான்மரில் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அகதிகளுக்கு அந்த குழந்தைக்கு இலங்கையிலே பிரஜா உரிமை கிடைத்திருக்கிறது என்பது கூட பாராட்டத்தக்க விடயமாக இருக்கிறது. அதை தாண்டி இலங்கையிலிருந்து தான் பலர் அகதிகளாக வெளிநாடுகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இலங்கைக்கு அகதியாக வந்து ஒரு பிரஜா உரிமை பெறுவது என்பது கூட ஒரு வியந்து பார்க்கத்தக்க விடயமாகத்தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக, எண்ணெய் முடக்க சதி, சுமந்திரனை விசாரியுங்கள், நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் தெரிவிப்பு என்ற செய்தியும், ஸ்ரீதரனுக்கு இடையூறு வருந்துகிறதாம் அரசு என்ற செய்திகளும், வடக்கு மாகாணத்தில் 5 முதலீட்டு வலயங்கள் அமைச்சர் விஜித ஹேரத் அறிவிப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளோடு, வடக்கின் அபிவிருத்தியில் அரசாங்கம் அதிக கவனம், ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்பதோடு இந்த உதயன் பத்திரிகையில் முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, வடக்குல பொழியிற பாசமழையை பார்க்க நெஞ்சு படக்கண்டு அடிக்குது கண்டியலோ என்ற மாதிரி முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தோடு உதயன் பத்திரிகை புலர்ந்திருக்கிறது. இவைதான் முக்கியமான செய்திகளாக ஈழநாடு, வலம்புரி, உதயன், தினக்குரல் நாளிதழின் செய்திகளாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்.